சாரி சார், ஈவினிங்கே வரேன்னு சொன்னேன், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஜுவல்ஸ் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி வாங்க உள்ள கொஞ்சம் பேசலாம். உள்ள வாமா. வா. வாங்க. உட்காருங்க. உட்காரு. என்ன எக்ஸாமா? சார் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. குடுறா. குடு, நானும் பாக்குறேன். கைக்கு காப்பு, மோதிரம், அர்ணாக்குடி. டேய், வெள்ளிக்காப்பு எங்கடா? இருக்கு பாரு. என்னம்மா, டிசைன்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. நான் என்னெல்லாம் வாங்கணும்னு நினைச்சேனோ அத்தனையும் வாங்கியிருக்கேன். எல்லாமே எனக்கு பிடிச்ச டிசைனாவே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா. ஆமா, நகை வாங்க நீ தனியாவா போன? ஆமாம்மா, ஜுவல்ஸ் வாங்க தானே. இதுக்கெல்லாம் போய் தொண தேடுவாங்களா? துளசி வா, வந்து நகை பாரு வா. நான் இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா வந்திருப்பேன். 4-5 கடை விசாரிச்சதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எதுக்கு 4-5 கடையில போய் பாத்தீங்க? ஒரே கடையை போய் பார்த்து வாங்கிருக்கலாம்ல? இல்ல சார், கடைக்கு கடை பிரைஸும் ரேட்டும் வித்தியாசமா இருக்கு. முதல்ல ஒரு பெரிய கடைக்கு தான் போனேன். அங்க சேதாரம் அதிகமா போட்டாங்க. இன்னொரு கடையில செய்கூலி அதிகமா இருந்தது. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எதுக்கு சார் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்? அதனாலதான் 3ஆவதா ஒரு கடைக்கு போனேன். அங்க செய்கூலி சேதாரம் ரெண்டுமே ரீசனபிளா இருந்தது. டிசைன்ஸும் ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க. அதான் எல்லாத்தையுமே அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏய், இன்னும் அதே உத்து பார்த்துட்டு இருக்க? அதாங்க வை. சார், நீங்க சொன்ன மாதிரி உங்க பட்ஜெட்குள்ளேயே எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஃபெஸ்டிவல் சீசன் இல்லைங்கிறதுனால டிஸ்கவுண்ட் எல்லாம் தரமாட்டேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அங்கிருந்து மேனேஜர் கிட்ட சண்டை போட்டு டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு தான் சார் நான் வந்தேன். சோ அதுலயே 5000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க சார் அந்த பேலன்ஸ் அமௌண்ட். சூப்பர் சுச்சி. நான் கொடுத்த காசோட பட்ஜெட் ஜாஸ்தி ஆயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் கொடுத்த பட்ஜெட் இருந்து 5000 ரூபாய் நீங்க மிச்சம் பண்ணிருக்கீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். எல்லாம் நம்ம பேச்சுல தான் சார் இருக்கு. அவங்க என்ன நஷ்டத்துக்கு அவிக்க போறாங்க? லாபத்துல கொஞ்சம் குறைச்சுக்க போறாங்க, அவ்வளவுதானே? அடேங்கப்பா, சும்மா சொல்லக்கூடாதுமா. உன்ன மாதிரி விவரமான பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. தேங்க்யூமா. பொண்ணுன்னா உன்ன மாதிரி தான் திறமையா இருக்கணும். சில ஜென்மங்க இருக்கு, கடைக்கு போய் உப்பு புளி வாங்க கூட துப்பு கிடையாது. படிக்கிறேன்னு புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா? எள்ளுன்னா எண்ணெயா இருக்கணும். வெட்டிக்கிட்டு வாடினா கட்டிட்டு வந்து நிக்கணும். சூட்டிக்கையா இருக்கிறது தான் குடும்பத்துக்கு லட்சணம். கடைக்கு போடினா காது தூரம்ல ஓடுறாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அவள் மட்டுமா சொல்ற? நீ முடியாதுன்னு சொன்ன. டேய், என்ன விடுறா. நான் வயசானவ, படிக்காதவ. உன் பொண்டாடி படிச்சவ தானே. இந்த பொண்ணுக்கு இருக்கிற திறமை அவளுக்கு ஏண்டா இல்ல? இருந்தாலும் உன் திறமை யாருக்கும் வராதுமா. குழந்தைக்கு எங்க நகை வாங்கணும், எங்க வாங்கினா விலை குறைச்சலா இருக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்க பாரு. இதுதான் படிப்பாளி கழகு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருந்தா குடும்பம் எப்படி வழங்கும்? உன்னையே நீ எடுத்துக்கோ. கடைக்கு நீ தனியா தானே போன. உனக்கு இருக்கிற திறமை மத்தவங்களுக்கு ஏன் இல்ல? ஐயோ, நான் அப்படி ஒன்னும் திறமையானவ இல்லம்மா. இல்லங்க சுச்சி, அத்தை சொன்ன மாதிரி நீங்க திறமையானவங்க தான், அதுல சந்தேகமே இல்ல. இவரு சொன்னப்ப கூட நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். எனக்கெல்லாம் இவர் கூட நகை கடைக்கு போகவே கூச்சமா இருக்கும். ஆனா நீங்க தனியாவே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்க திறமை நிஜமாவே எனக்கு இல்லைங்க. இன்னைக்கு தீபா கூட உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தா. உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, நாம அவங்க டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொன்னா. யூஸ் பண்ணிக்கலாம்னா புரியலையே. அதாங்க, ஷேர் மார்க்கெட்ல ஆரம்பிச்சு ஜுவல்ஸ் வாங்குற வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுல உங்களோட சாமர்த்தியம் தெரியுது. உங்க கூடவே இருந்தா நாங்களும் அதை கத்துக்கலாம்ல. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா ஃப்ரீ டைம்ல நானும் தீபாவும் ஆஃபீஸ்க்கு வரலான்னு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்தீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஏங்க, நாங்க ஆபீஸ்க்கு வரலாம்ல, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமா வாங்க. சுச்சி, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லி தருவீங்கல்ல, நாங்க வரலாம்ல? நோ ப்ராப்ளம், நீங்க தாராளமா வாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பா சொல்லித்தரேன். ரொம்ப நன்றிங்க. எனக்கு எதுக்குங்க நன்றி எல்லாம்?
நீங்க வரேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் தீபாவும் நாளைக்கே வாங்க, ஒன்னா ஒர்க் பண்ணலாம். நீங்க வந்தா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். சரி. சார் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி. வரேம்மா. வரேன் துளசி. பத்திரமா உள்ள வை. தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? நான் ஆபீஸ் வரேன்னதும் மறுப்பு சொல்லாம சரின்னு சம்மதிச்சிங்கல்ல, அதுக்கு. இப்போ கூட உங்க 2 பேர் மேல எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் ஜுனூனா வேலை கத்துக்கிறதுக்கு ஆஃபீஸ் வர மாதிரி தெரியல. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி குட்டி கலாட்டா பண்ணி சுச்சி வேலை விட்டு வெளியே அனுப்பணுன்ற நோக்கத்தோட தான் வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் இல்லைங்க. இல்ல, நீ இல்லன்னே சொன்னா கூட நீங்க அதுக்காக தான் வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் அதுக்கு சம்மதம் சொன்ன தெரியுமா? நீங்க அங்க வந்தீங்கன்னா தான் சுச்சி எந்த அளவுக்கு சின்சியரா டெடிகேட்டடா ஒர்க் பண்றாங்கன்றது உங்களுக்கே புரியும். அவங்க திறமை என்னன்றதை நேரில் பார்த்தா தான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக தான். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. நிஜமாவே நாங்க கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல தான் வரும்னு சொல்றோம். இருந்தா சந்தோஷம் தான். ஆனா நீங்க கத்துக்கிறீங்களோ இல்லையோ, சுச்சி எப்படிப்பட்ட திறமையானவங்கன்றத நீங்க நேரில் வந்தா புரிஞ்சுப்பீங்க. வந்து பாருங்க. அப்பா, என்னடா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்ட? அது வந்துப்பா ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் ஓட்டி வர பார்க்கல, அதான் வந்துட்டேன். ஓ. அப்பா பசங்களா கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. பவித்ரா? பவித்ரா ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ்னு கிளம்பி போயிட்டா. சரிப்பா. டேய் மோகன், ஆ? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இரு. கல்யாணி இங்க வா. என்னம்மா? இருடா, அவளும் வந்துட்டான். பத்மா, அவன் இப்பதான் நைட் டியூட்டி முடிச்சிட்டு வரான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாதுங்க, அத உடனே சொல்லிடணும். வாமா கல்யாணி, உன்னையும் வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பேசணும். டேய், நம்ம முருகேசன் மாமா இருக்கார்ல, அவர் காலையில போன் பண்ணாரு. நம்ம பவித்ராவுக்கு ஏத்த சம்பந்தமா ஒண்ணு வந்திருக்கு. அவங்க வசதியிலயும் அந்தஸ்துலயும் பெரிய இடம். உங்களுக்கு சரின்னா சொல்லுங்க, வர சொல்றேன்னு சொன்னாரு. நீ அவர்கிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தியா? ஆமாண்டா, எல்லார்கிட்டயும் தான் சொல்லி வச்சிருக்கேன். காலகாலத்துல அவளுக்கும் ஒரு கல்யாணம் பேசி முடிக்க வேணாமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்க மாட்டாங்களாம். பிடிச்சிருந்தா உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம், வீட்டுல கலந்து பேசி நல்ல நாளா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாரு. இதுல கலந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கே நாள் நல்லதா இருந்துச்சு, சாயந்தரமே பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கே வா. ஆமாண்டா, நல்ல மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா கொத்திட்டு போறதுக்கு இதான் அதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி போடவே கூடாது. லிஸ்ட் எங்கேயோ வச்சனே. கல்யாணி, இதோ இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கடைக்கு போய் உடனே வாங்கிட்டு வந்துரு. 6 மணிக்கெல்லாம் அவங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள ஸ்வீட் பலகாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சலாம். சரியா? சரிங்க. இந்தா. டேய், மாப்பிள்ளை வீட்டுல நல்ல வசதி, கொஞ்சம் முன்ன பின்ன கேட்டாலும் கஷ்டப்பட்டு செஞ்சிருங்கன்னு மாமா சொன்னாருடா. அவர் சொல்றத வச்சு பாக்கும்போது பெரிய இடமா தான் இருக்கும். எதுக்கும் நீ பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சலாம். என்னப்பா சொல்ற? சரிம்மா, அவங்க வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க வர்றதோ பாக்குறதோ பெரிய விஷயமே இல்லடா. பவித்ராவை அவங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சு போயிடும். கல்யாண செலவுக்கு பணம் வேணும், அதுக்கு மட்டும் நீ ஏற்பாடு பண்ணிடு. அம்மா, உடனே பண்ணணும்னா எப்படிமா? சரி, நான் ஏற்பாடு பண்றேன். பத்மா, நான் தான் கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றேன்ல. முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். மாமா சொன்ன மாதிரியே நல்ல இடமா இருந்தா அப்புறமா பணத்தை ரெடி பண்ணிக்கலாமே. அவசரத்துக்கு உடனே வேணும்னா எங்கெங்க போவீங்க? எப்படியும் கடனா வாங்க போறோம். 4 பேர்கிட்ட இப்பவே சொல்லி வச்சாதானே தேவைப்படும் போது கிடைக்கும். கடன்கிறதுனாலதான் நான் யோசிக்கிறேன். ஒருவேளை வரவங்க நம்ம தகுதிக்கு மேல எதிர்பார்க்கறாங்கன்னு வச்சுக்க, அத நம்மளால எப்படி பண்ண முடியும்? முடியும் முடியாதுங்கறதெல்லாம் இப்ப பேச்சே இல்லங்க. இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு நாம தான் பண்ணி ஆகணும். நம்ம சக்திக்கு உட்பட்டு தான் பண்ணணும்னு நினைச்சா நாம எதிர்பார்க்கிறபடி நல்ல இடமா அமையவே அமையாது. குடும்பம் நல்ல குடும்பம், நம்ம பொண்ணு அவங்க நல்லா பாத்துப்பாங்கன்னா அவங்க எவ்வளவு கேட்டாலும் செய்யலாங்க, அதுல தப்பே கிடையாது. எனக்கு என்னமோ கடன் வாங்கி நாம கஷ்டப்பட்டாலும் இந்த இடத்தையும் முடிச்சலாம் தோணுது. போற இடத்துல நம்ம பொண்ணு நல்லா இருப்பால. அம்மா, அவங்கள வர சொல்லிட்டல, வரட்டும். இடம் பிடிச்சிருந்தா அந்த இடத்தையே முடிச்சிடலாம். பத்மா, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏற்கனவே அவன் கடன் பட்டு அதை அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மேல இன்னும் பாரத்தை ஏத்துனா எப்படி? 100 சவரன்ல நகை பண்ணி போடுன்னு நான் எனக்காகவா கேக்குறேன்? அது அவன் தங்கச்சி தானே. கஷ்டத்தோட கஷ்டமா கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணட்டும், கடனை மெதுவா அடைச்சுக்கலாங்க.
ஏன்டா இப்படி இருக்க? தங்கச்சி கல்யாணம்னா சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு இப்படி தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க. பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகுமே, அதுக்கு என்ன பண்றது? ஏற்கனவே வாங்கின கடனுக்கே வட்டி கட்ட முடியாம இன்னைக்கு நாளைக்குன்னு வாய்தா வாங்கிக்கிட்டு இருக்கேன். இதுல இது வேற ஒரு புது செலவுனா எப்படி சமாளிக்கிறது? உன் கஷ்டம் எனக்கும் புரியுது மோகன். ஆனா எப்படியாவது நாம தானே இதை சமாளிச்சாகணும். அத்தை சொல்ற மாதிரி இப்பவே யார்கிட்டயாவது சொல்லி வை மோகன். எல்லார்கிட்டயும் வாங்கியாச்சு. இதுக்கு மேல கடன் கொடுனா என்ன நம்பி யார் கொடுப்பா? வாங்குற சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல வட்டி வேற கட்டணும். வாங்கின கடனே அடைக்க முடியலங்கிறப்போ புதுசா எங்க போய் கேட்கறது? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நான் என்ன லட்சக்கணக்கில் பேங்க்ல டெபாசிட்டா பண்ணிருக்கேன் வேணுங்கிறப்ப எடுக்கிறதுக்கு? இதை எப்படிதான் சமாளிக்க போறோனோ தெரியல. மோகன், நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு. தப்பா இருந்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? இல்ல, எங்க அம்மாவோட வீடும் நிலமும் இருக்குல்ல, அதை வித்துட்டா என்ன? என்ன விளையாடுறியா? அதை ஏன் வைக்கணுங்கிற? இல்ல, பணத்துக்கு கஷ்டமா இருக்குல்ல. கஷ்டமா இருந்தா உடனே வீட்டை வித்துருவியா நீ? உங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா அது மட்டும் தான் இருக்கு. அதையும் வித்துட்டு உன் தங்கச்சிக்கெல்லாம் என்ன பண்ணலான் இருக்க? முதல்ல பவித்ராவோட கல்யாணம் முடியட்டும்டா. இல்ல கல்யாணி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் தங்கச்சிங்க எதிர்காலத்துக்குன்னு இருக்கிறது அது ஒண்ணுதான். அதை வித்து பவித்ரா கல்யாணம் பண்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்டா இப்படி பேசுற? பவித்ராக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு நானும் தான் பண்ணணும். அந்த கடமை எனக்கு மட்டும் இல்லையா மோகன்? கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது என் தங்கச்சிங்களை பாத்துக்கிறல்ல, அது மாதிரி தானே இதுவும். இங்க பாரு, நாமளே கஷ்டத்துல இருக்கோம். இப்ப அந்த வீட்டை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? பேசாம அதை வித்துறலாம்டா. என்ன புரிஞ்சுதான் பேசுறியா? நாளைக்கு உன் தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். பவித்ராக்காக அதை வித்துட்டா நாளைக்கு அவங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ண போற? அவங்களுக்கெல்லாம் நீ இருக்கியடா, நீ பண்ண மாட்ட? அப்படியே முழுசா நான் பவித்ராக்கு பண்ணணும்னு சொல்லலையே. ஒரு பங்கு பவித்ராக்கு பண்ணலாம், மீதி பணத்தை தங்கச்சிங்க பேர்ல டெபாசிட் பண்ணிரலாம். வீடா இருக்கிறத விட பணமா இருந்தா இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு உதவியா இருக்கும்ல. இல்ல கல்யாணி, எனக்கு என்னமோ இது சரியா தோணல. வீட்டெல்லாம் விற்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். கடன் வாங்கிய கல்யாணத்தை பண்ணலாம். மோகன், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ ஒருத்தனை எவ்வளவு தாண்டா சமாளிப்ப? நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே வேதனையா இருக்கு. வீடு தானடா, நாளைக்கே நாம நல்ல நிலைமைக்கு வந்துட்டா அப்புறம் ஈஸியா வாங்கிக்கலாம். இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு அது உதவியா இருக்கட்டுமே. இத பாரு, உன் வீடு என் வீடுன்னு எல்லாம் பிரிச்சு பார்க்காத மோகன். அது நம்ம வீடு, நம்ம தேவைக்காக அதை விக்கிறதுல தப்பே இல்ல. நீ முதல்ல அதை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னடா, இவளோட காசுல எப்படி நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுன்னு யோசிக்கிறியா? சேச்சே, நான் ஒன்னும் அப்படி நினைக்கல. அப்புறம் ஏன் தயங்குற? சரின்னு சொல்லு. முதல்ல பவித்ராவை பொண்ணு பார்த்துட்டு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். பணமா இருந்தா அதை நம்ம எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். வீடுன்னா முடியுமா மோகன்? டைம் இருக்கும்போதே அதை வித்து பேங்க்ல போட்டுருவோம். இல்லனா உன் மாமா ஷேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட கொடுத்து வைப்போம். ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணா லாபமும் நிறைய கிடைக்கும், வேணுங்கிறப்பவும் எடுத்துக்கலாம்ல. முதல்ல இதை பத்தி அப்பா கிட்ட பேசுவோம். சரினா வித்துடலாம், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. நீ வேணா பாரு, நம்ம ரெண்டு பேரையும் பார்த்ததும் டென்ஷன் ஆக போறா. இவள மாதிரி பிசாசுக்கெல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் சரியா இருக்கும். வா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். சுச்சி இருக்காங்களா? மேடமை பார்க்கணுமா? ஒரு நிமிஷம். தொண்டத்தை முண்டவங்க அம்மா மேடம்ங்கிறாங்க. எல்லாம் வாழ்வுதாண்டி. ஹாய் துளசி, வாங்க வாங்க. ஹாய் தீபா, நீங்க ரெண்டு பேரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லிசன். எஸ் மேடம். நம்ம ஆபீஸ்க்கு ஆனரபிள் கெஸ்ட் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவங்க மிஸ்ஸஸ் தமிழரசி, Hello. இவங்க மிஸ்ஸஸ் பிரபாகர். ஹலோ மேம். ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். படிச்சுட்டு இருந்தாலும் ஆபீஸ்ல நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்காங்க. இவங்கள நாம சந்தோஷமா கரவொலி எழுப்பி வரவேற்கலாம். Thank you. ஆல் தி பெஸ்ட் மேம். ஓகே, கண்டினியூ வித் யுவர் ஒர்க். தேங்க் யூ. வாங்க கேபினுக்கு போலாம். வாங்க உட்காருங்க.
சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே வந்துட்டீங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாங்க இங்க வந்ததுல உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே. சேச்சே, நான் ஏன் அப்படி நினைக்கணும்? உண்மையை சொல்லணும்னா நான் இதை பெரிய ரிலீஃபா தான் நினைக்கிறேன். ஷேர் ட்ரேடிங்ல ஆரம்பிச்சு ஆபீஸ் பாய்க்கு salary போடுற வரைக்கும் எல்லாத்தையும் நான் ஒருத்தையே பாத்துக்க வேண்டியிருக்கு. ஒர்க் பண்ற எல்லாருமே ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுங்கிறதுனால அவங்களுக்கும் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. சொல்லி தந்து புரியறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. டெய்லி வேலை முடியறதுக்கு 7 o'clock ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது, மார்க்கெட் நிலவரத்தை ஸ்டடி பண்றதுன்னு மிட் நைட் வரைக்கும் கண் முழிச்சு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு கஸ்டமரையும் பார்த்து பேசி அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சு அது சரியா போகுதா என்னன்னு மானிட்டர் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து கஸ்டமருக்கு கொடுத்து கம்பெனிக்கு 1% எடுத்து கொடுக்கறதுக்குள்ள கண்ணுல தண்ணி வந்துடுதுங்க. எப்பவுமே டென்ஷன் 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 தாங்க. ரிலாக்ஸ் பண்றதுக்கு கூட ஃப்ரீ டைம் கிடைக்கிறது இல்ல தெரியுமா? ஆனா இனிமே இந்த டென்ஷன் கிடையாதுல்ல. அதான் நீங்க வந்துட்டீங்களே. நீங்க எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கும் நல்லது, ஒர்க் லோடும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். நாங்க இப்பதான் வந்திருக்கோம். நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு குயிக்கா கத்துக்க முடியுமான்னு தெரியல. எங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி அவ்வளவா தெரியாதுங்க. அத கத்துக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. வித்தின் அ வீக் பேசிக்கா எல்லா விஷயமும் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் போக போக மார்க்கெட்டோட நிலவரத்தை டெய்லி ஸ்டடி பண்ணோம்னா அதோட சூட்சமம் புரிஞ்சிரும். அதுல எக்ஸ்பர்ட் ஆகிறது நாம எடுக்கிற முடிவை பொறுத்தது. நம்மளோட ஸ்டாஃப்க்கு சொல்லி தரதுக்காக பேசிக்கான சில விஷயத்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். இந்தாங்க, இத படிச்சு பாருங்க. ஓரளவுக்கு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதாவது டவுட்னா கேளுங்க. டெய்லி சொல்லி தருவீங்கல்ல? நிச்சயமா. நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்ததே பெரிய விஷயம். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கண்டிப்பா சொல்லி தரேன். தேங்க்யூ சுச்சி. தெரிஞ்சது அவ்வளவு சீக்கிரம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நீங்க சொல்லி தரேன்னதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்னங்க இருக்கு? நீங்களும் கத்துக்கிட்டா அது நம்ம கம்பெனிக்கு தானே நல்லது. டெய்லி இதுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குனா போதும், நிச்சயமா மாஸ்டர் ஆயிடுவீங்க. முதல்ல ரிப்போர்ட்டை படிங்க. அதுக்கப்புறம் சில வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் பாருங்க. இது ஈஸிங்கிறது உங்களுக்கே புரியும். பெஸ்ட் ஆஃப் லக். ஒரு half an hour ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஏய், என்னடி கடுப்பாவான்னு பார்த்தா கூலா பேசிட்டு போறா? இவ நல்லவளா கெட்டவளா? நல்லவ மாதிரி நடிக்கிற கெட்டவ. ஏண்டி, நாம இங்க வந்தது இவளுக்கு நிஜமாவே வருத்தமாவே இல்லையா? பொக்கே கொடுக்கறா, வாழ்த்து சொல்றா, எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன்னு வேற சொல்றா. இவளை புரிஞ்சுக்கவே முடியல. ஏய், இப்ப அவளை புரிஞ்சுக்கிறதா முக்கியம்? நாம வந்தது ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்க. முதல்ல அதை பாப்போம்.